சேர்த்து பிரிச்சு விட்டுறான் பஸ்ல. அந்த மினி பஸ்ல ஒன்னா பிரிச்சு விட்டு புதுசுமாடி 2 பேர் வீட்டுல வராங்க. கொண்டாடி என்ன மனைவி பைக்கிட்டு தூக்கிட்டு ஓசி பஸ் வச்சு ஏறி போட்டு போயிரு. மாப்பிள்ள வேற பின்னாடியே நின்று கிடக்கு. இப்ப அந்த பிரச்சனை கிடையாது. எடப்பாடி சொல்லிட்டாரு பஸ் வரும் 2 பேரும் ஏறி ஒன்னாவே போங்க, சினிமா பாருங்க, சரக்கு வாங்குங்க, மார்க்கெட்டுக்கு போங்க, ஜாமான் தேவையானதை வாங்குங்க, பஸ் ஏறி ஒன்னாவே வீட்டுக்காங்க. அவங்களை பிரிச்சு விட்டு பாலாக்கி விட்டது யாரு? எடுத்து விட்டது யாரு? சண்டை இழுத்து விட்டது யாரு? திமுக. எடப்பாடியார் சேர்த்து விடுறாங்க. ஆக நாங்க எதை சேர்க்கணும் அதை சேர்த்து விடுறோம். இவங்க தண்ணியை சேர்த்து விட்டாங்க. எந்த தண்ணி? தாமிரபரணி தண்ணியும் காவிரி தண்ணியும் சேர்த்து விட்டா பிரச்சனை கிடையாது. தாமிரபரணி தண்ணியும் கம்பா தண்ணியும் சேர்த்து விட்டாங்க. எல்லாம் கண்டுபிடிச்சு போய் பூரா தர்மாஸ்பூர்லயும் தனியார் ஆஸ்பத்திரியும் பூரா ஊசி போட்டு கிடக்காங்க. பனி வேற ஒட்டுச்சு. நல்ல பனி 4 மணிக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு. தண்ணியால பெண்கள் தண்ணி குடிக்க வராங்க. கலப்பட தண்ணியை குடிச்சு குடிச்சு எல்லாரும் காய்ச்சல் வந்து கிடக்கு. 100 பேர் வந்து ஆஸ்பத்திரி இப்ப 300 பேர் இருக்காங்க. ஊசி போடுறதுக்கு யாரு போனா 3 நேரம் உட்கார முடியுது. இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும். என்ன ஆகணும்? திமுக என்ன செய்யலாம்? வீட்டுக்கு பஸ் பஸ் மினி பஸ் பெண்கள் மட்டும் போயிட்டு இருந்தாங்களே. இப்ப ஆண்கள் குடும்பத்தோட போலாம். ஆணும் போகலாம், பெண்ணும் போகலாம். ஏண்டா பிரிச்சு விட்ட? நீ பிரிச்சு விட்ட. திமுக பிரிச்சு விடுச்சு. என் தலைவர் எடப்பாடியார் சேர்த்து விட்டாரு. குசம்பாடி சேர்ந்துப்போம். திருத்தம் நடத்தியா? கல்யாணத்துல பரவாயில்ல போறியா? உன் மனைவியை கூட்டிட்டு போ, இல்ல காதலியை கூட்டிட்டு போ. 2 பேரும் சேர்ந்தே போய் போங்க. டிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கீங்க. செஞ்சது யாரு? அறிவிச்சது யாரு? கொடுக்க போறது யாரு? எங்க எடப்பாடியா? அவருக்கு தெரியுமப்பா. எடப்பாடியாருக்கு தெரியும் ஏழை மக்களுடைய மனசு எப்படி, இல்லாத மக்களுடைய மனசு எப்படி, அவர்களுக்கு எதை செய்தால் பிடிக்கும், எதை செய்தால் சந்தோஷப்படுவார்கள், எதை செய்தால் அவர்கள் துன்பம் போகும், எதை செய்தால் அவர்கள் கஷ்டம் தீரும் என்று எடப்பாடியாருக்கு தெரிந்த காலத்தினால்தான் இதை செய்தார். பெண்களுக்கு மட்டும் அதே இம்பார்ட்ல பெண்களுக்கு திமுக அரசு கொடுத்திருக்கின்றது ஓட்ட பஸ் அதெல்லாம் வராது. நல்ல பஸ் முன்னாடி 2 பேரும் நிம்மதியா உட்கார்ந்து நாட்டில் போகலாம், சிறுத்தூர் போகலாம், அங்க இருக்கிற மார்க்கெட்டில் சரக்கு வாங்கி நேர திருத்தங்கள் வரலாம், சிவகாசிக்கு வரலாம், சிறுத்தூர் நேரம் இங்க சிவகாசிக்கு வரலாம், இங்க பட்டாசு வாங்கலாம், நேர சிறுத்தூர் போகலாம். ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தருவதற்காக ஏற்படுத்த ஒரு சட்டம். அது எம்ஜிஆர் போட்ட திட்டம். அது எடப்பாடியார் நிறைவேற்றப்படுகின்ற திட்டம். இது நடக்கும், செய்வார். சொல்லாதது எல்லாம் செய்த தலைவர் எடப்பாடியார். 5 அறிவிச்சிருக்காரு. 5 அறிவிச்ச உடனேயும் முதலமைச்சர் ஸ்டாலின் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு. யாருதான் இந்த ஐடியாவோட கொடுக்காரு? நாங்க யாருமே கொடுக்கல. எல்லாமே எடப்பாடியாருடைய அவருடைய மைண்ட்ல ஐடியா, அவருடைய சிந்தனையை விதித்த திட்டங்கள் தான். நாங்க சொல்லியா 7.7% திட்டத்தை கொண்டுதாரு. கிராமப்புறத்தில் படிக்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு மெடிக்கல் கல்லூரியில் இடம் கொடுத்தாங்களே, அவர்கள் அத்தனை பேர் அரசாங்கமே செலவு இல்ல படிக்க வச்சு டாக்டர் ஆயிருக்காங்க. இன்னைக்கு 3000 டாக்டர். அதுக்கு அரசாங்கம் வெளியிட்டு யாரு? எடப்பாடியார். அதுக்கு யார் சொன்னாங்களா? எதிர்கட்சி சட்டமன்றத்தில் கேட்டாங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டாங்களா? ஆளுங்கட்சி மந்திரிகள் கேட்டாங்களா? யாரு கேட்கலையே. ஒரே நாள் வந்தாரு, 110 விதியில படிக்க ஆரம்பிச்சாரு. தீர்மானம் வந்து பாஸ் ஆச்சு. கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல. பார்த்தாரு எடப்பாடியார். ஆளை விட்டு பேசி பார்த்தாரு. கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல. அரசு பள்ளியில் படிக்கிற அத்தனை மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வாயிலாக மெடிக்கல் காலேஜில் இடம் கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் இன்னைக்கு 3000 டாக்டர் இருக்காங்க. அதுக்கு உத்தரவு கொடுத்து கவர்னர் மறுத்தாங்க. அன்னைக்கு கவர்னர் பயன்படுத்தி அரசாங்கம் வெளியிட்டாரு. பதவி போன கவர்னர் மறுநாள ஒரு ஒப்புதல் கொடுத்தாரு. இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சது யாரு? யாரு கேட்கல, யாரு கோரிக்கை வைக்கல. எடப்பாடியார் செஞ்ச அற்புதமான ஒரு ஸ்கீம் அது. அதுபோல எடப்பாடியாருடைய எண்ணத்தில் உதித்த ஒரு திட்டம் தான் நான் சொன்ன 5. இன்னும் நிறைய இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களுக்கு எது தேவையோ அதை செய்வார் என்று எடப்பாடியார் செய்யக்கூடிய தெம்புகள் இருக்கிறது. பணத்தை பற்றக்கூடிய அளவுக்கு அவருக்கு வழி தெரியும். அவர் ஒரு அற்புதமான நிர்வாகி எடப்பாடியார். அவர் முதலமைச்சராக வந்த நேரத்தில் 2 ஆண்டுகள் மிகப்பெரிய கொரோனா, தமிழ்நாடே முடங்கி இருந்தது. ஒரு தெருவை விட்டு ஒரு தெருவுக்குள்ள போக முடியாது. எல்லா தெருவும் லாக்டவுன் அடைச்சாச்சு. அந்த நேரத்தில் வரியே கிடையாது. அரசாங்க கஜனாவுக்கு பணமே வரல. அந்த நேரத்தில் அம்மா உணவகங்கள் கூட ஃப்ரீ, சாப்பாடு கூட வாங்கிட்டே போறான் பார்சலா. அத்தனை செஞ்சாரு. வழிமுறையோட பணத்தை சேகரிச்சாரு. ஏழைகளை பாதிக்காத அளவுக்கு பணங்களை சேகரித்து
திட்டங்களை தீட்டி சட்டங்களை போட்டு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்த முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார். மறுக்க முடியுமா? கஜா புயல் வந்து டெல்டா மாவட்டமே சின்னாபனமாகப்பட்டது. தென்னை வளம் அடித்து ஒடுக்கப்பட்டது. வீடுகள் கோரைகள் பிரிக்கப்பட்டது. அத்தனை பேரை பாதுகாத்த தலைவன் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார். இதுபோல் திமுக ஆட்சியில ஒன்று வந்திருக்கிறதா? அத்தனை பேருக்கு வரி வகுப்பத்திலே வாங்கி அன்னைக்கு 300 ரூபாய் வரி கட்டினவன் இன்னைக்கு 1000 ரூபாய் கட்டுறான். அன்னைக்கு 500 ரூபாய் கரண்ட் கட்டினவன் இன்னைக்கு 2000 ரூபாய் கட்டுறான். அன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சவன் இன்னைக்கு 27,000 ரூபாய் பத்திரம் கொண்டிருக்கு. லஞ்சமா உழைச்சப்பட்டு கொண்டிருக்கு. எல்லா விலைவாசியும் கூடிருச்சு. மின்சார கட்டணம், வீட்டு வரி, சொத்து வரி, குப்பை வரி, எல்லா வரியும் கூட்டி மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல.